வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என் தோட்டத்தில் இந்த கூகை கிழங்கு அப்படின்ட்டு எங்கள் நாஞ்சில் நாட்டில் ரொம்ப பிரசித்தமான கிழங்கு, ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த கிழங்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஸோ தோட்டத்துக்கு ஜஸ்ட் லைக் தட் வந்தப்போ இந்த கிழங்கு பார்த்த உடனே பிடுங்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ வாங்க சட்டுன்னு வீடியோவுக்கு போகலாம். எங்கள் நாஞ்சில் நாட்டு ஸ்பெஷல் இது. ஸோ நல்ல மழை பெஞ்சதுனால பாருங்கள், கிழங்கு பாருங்கள். இந்த கிழங்கு பிடுங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சி வச்சுருந்தேன். நான் டைம் இல்லாமல் போச்சு. ஸோ இதில் கால்சியம் சத்து ரொம்ப இருக்குது இந்த கிழங்குல. இதில் தான் இந்த ஆரோரூட் மாவு, ஆரோரூட் பவுடர் வந்து தயார் பண்ணுறது இந்த கிழங்குலேயும் தான். கூவக்கிழங்கு என்கிட்ட வம்புக்கு வந்தா விட மாட்டேன் இல்லையா? அருமையான சண்டே, ரொம்ப அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை. ஸோ பாருங்க, கணவர் அப்படியே களத்தில் இறக்கி விட்டோச்சு. பாம்பு மாதிரி ஒரு கிழங்கு, சூப்பர். ஐயோ, பெரிய பாம்பு மாதிரி இருக்கு. பாம்பு கூட எங்கள் தோட்டத்துக்கு அடிக்கடி வரும், அது மாதிரி பாருங்க. சூப்பர். நீங்கள் பார்க்குறது தான் கூகை கிழங்கு செடி. ஸோ இந்த செடியை நட்டு வைக்கிற மாதம்னா இந்த சம்மர் டைம், அதாவது ஃபெப்ரவரிக்கு அப்புறம் இந்த மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் நடலாம். ஒரு 8 மாதம் ஆகும் இந்த கிழங்கு அறுவடைக்கு தயாராகிறதுக்கு. பூ எல்லாமே இந்த செடியில் வருங்க. ஸோ அப்புறமா அந்த இலை எல்லாம் கருகி அந்த செடி கருக ஆரம்பிக்கும் போது கிழங்கை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் திருப்பி நட்டுலாம் இல்லை? இல்லை இல்லை, குட்டி கிழங்கு எடுத்து வச்சா போதும். விதை தான் வைக்கணும் கிழங்குக்கு. ஏன் மூஞ்சி உம்முன்னு இருக்குது? சிரிச்சு காமிச்சா போதும். எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்காண்டாமா. கூகை கிழங்க நல்லா காய வச்சு பொடி பண்ணி தான் ஆரோரூட் பவுடர் தயார் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆரோரூட் பவுடர் நமக்கு மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்பா பெருசு பெருசாக பிடிங்க கிழங்கு கொட்டா நிறைய இருக்குது. இந்த ஆரோரூட் பவுடரை கஞ்சி மாதிரி காய்ச்சி சாப்பிடும்போது ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரி போன்ற ஜீரண சம்பந்தமான இந்த கோளாறுகள் எல்லாம் சரியாகும். ஸோ இந்த ஆரோரூட் பவுடர் கொழுப்பு சத்தை கூட குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கும் இது உபயோகமாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பெரிய ஹெல்ப்பும் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அறுவடை பண்ண கிழங்குகள் எல்லாம் இனி வாஷ் பண்ணி அப்படியே காய வச்சு வேக வச்சு சாப்பிடணும். நிறைய கிழங்கு, ஒரு 5 கிலோ கிழங்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிழங்கை நான் 3-4 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மண்ணெல்லாம் போயிடுச்சு, தோலை நீக்கி ரெடியாக வச்சுருக்கேன் சமைக்கிறதற்கு. ஸோ ஆரோரூட் மாவு நீங்கள் கடையிலே ரெடிமேடாக வாங்கி கஞ்சி மாதிரி காய்ச்சி சாப்பிட்டுக்கலாம். அது உடல் சூடை கூட ரொம்ப தணிக்குங்க. ஸோ காய்ச்சல், இருமல் டைமில் கூட இந்த ஆரோரூட் கஞ்சி நீங்கள் குடிக்கலாம். மழை வேற வருது போல. அப்படியே எந்த கிளைமேட் தெரியுமா? அப்படி குளு குளு குளுன்னு ஊட்டி கொடைக்கானல்லாம் தோற்றுவோம். எங்கள் நாஞ்சில் நாடு அவ்வளோ குளுமையான ஊர் எங்கள் ஊர். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் மிக அழகான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஷரண்லியம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.